கதையோட ஆரம்பத்துல நெறைய உண்மை சம்பவங்கள் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு, புனையப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம்ங்கிற மாரியான வாக்கியங்களையெல்லாம் போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. நல்லா பயங்கரமா மழைலாம் பெழிஞ்சுகிட்டு இருக்க, அப்ப பிஸியான ஒரு மார்க்கெட்ல நம்ம ஹீரோவும், கூடவே நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவா இருக்கிற காரணத்தால இந்த துப்பு குடுக்கறதுக்குலாம் ஆளுங்க வச்சிருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரியான ஒரு அல்லகை ஒருத்தன் இருக்கிறான். ஏதோ ஒருத்தன் ஒரு சைக்கோ ஒருத்தன் வந்து நான் நெறைய கொலைலாம் பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னு இந்த அல்லகை கிட்ட சொல்லியிருந்திருக்கான் போல. ஆகையால் நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ் ஆச்சே. ஆகையால் வா தல நேரா போய் அந்த சைக்கோ கிட்ட உன்ன ஒரு இன்ட்ரோ குடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு கடைக்கு போயிருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒரு சைக்கோவும் அங்க வரான். வந்துட்டு அவன் பாட்டுக்கு பெருசா இன்ட்ரோடியூஸ்லாம் எதுவும் ஆயிக்கல. அவன் பாட்டுக்கு ஜாலியா அங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவானா. சரின்னு பொறுமையா நம்ம ஹீரோ தான், ஓகே நீங்க என்ன கொலைலாம் பண்ணியிருக்கீங்க, என்ன ஏது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது, அதை எப்படி நான் எடுத்தோன்னே கொடுக்க முடியும், நான் பண்ணியிருந்திருக்கேன் அந்த கொலைகள்லாம் பண்ணியிருந்திருக்கேன். பாடி எல்லாத்தையுமே பீஸ் பீஸா கட் பண்ணி நானே அந்த பாடியை ஒரு சாக்கு பையெல்லாம் போட்டு டிஸ்போஸ்லாம் பண்ணியிருந்திருக்கேன். அதெல்லாம் ஓகே தான். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மர்டர்லாம் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோவேன். ஆனா அதை பத்தின விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உனக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா பதிலுக்கு நீ ஏதாவது பண்ணணுமே, கொஞ்சம் துட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருப்பானா. சரி கழுத போய் தொலையுதுன்னு நம்ம ஹீரோவும் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து வைக்கும் போது அப்ப டப்புன்னு ஏகப்பட்ட பேர் வந்து அப்படியே அந்த சைக்கோ காரனை அதே இடத்துல வச்சு அமுகுறாங்க. கிச்சன்ல ஒரு பெரிய சண்டையே வர மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் அவனை பிடிக்க செஞ்சுட்டாங்க. என்ன மேட்டர்னா, இப்ப அவனை பிடிக்க வந்தது எல்லாருமே போலீஸா தான் இருக்கும். நம்ம ஹீரோ ஒன்னும் கூப்பிடல, அவங்க வேற போலீஸா இருக்கும். அந்த சைக்கோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிட்டானாமா. ஸோ அதனால தான் இப்போ அவனை பிடிக்கிறதுக்காக வேற செட் ஆஃப் போலீஸ்லாம் வந்து வச்சு அமுக்கி இருந்திருக்கானுங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த அல்லக்கை, உண்மையாலுமே அவன் கொலகாரன் தானா, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஏதோ டபரா அடிக்கிறான் தான் நினைச்சேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீயுமே நான் சும்மா தான் கூப்பிட்டு இருந்திருக்கேடாங்கிற மாதிரி அவன் காலில் தட்டி விட்டுட்டு அப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்பி இருந்திருப்பானா. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து ஒரு 3 மாசங்கிறது கடந்து போயிருந்திருக்கும். நம்ம ஹீரோ ஃப்ரீ டைம்ல கால்ஃப் ஆடலான்னு வந்து இருந்திருப்பானா. அப்போ உனக்கு யாரோ கால் பண்றாங்க. யாருன்னா அது அந்த சைக்கோவா தான் இருக்கும். ஜெயில இருந்து கால் பண்றமாமே 3 மாசத்துக்கு முன்னாடி ஞாபகம் இல்லை, அன்னைக்கு அந்த கடையில் வச்சு கூட என்ன போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போனாங்களேன்னு சொல்லும் போது தான், ஓ ஆமால இப்படி ஒரு கேரக்டர் இருக்கேன்னு ஹீரோவுக்கு அப்பதான் ஞாபகமே வருது. சரி நீ எதுக்குடா கால் பண்ணன்னு கேட்டா, ஒன்றும் இல்லை நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிட்டேன்னு சொல்லி போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு வெறும் பாடி மட்டும்தான் கிடைச்சிருந்திருக்கு, ஆனால் நான் இன்னுமே சில கொலைகள்லாம் பண்ணியிருந்திருக்கேன், அதை பற்றிலாம் யாரும் கேட்கறதுக்கு இல்லையேன்னு சொல்லும்போது ஹீரோ கோவப்பட்டு கால் கட் பண்ணலான்னு போவான். ஆனால் நான் 7 கொலை பண்ணியிருந்திருக்கேன்னு அவன் சொல்ல வரும்போது, வெயிட் சீரியஸாவான்னு கேட்கும்போது, பரவாயில்லையே இப்போவாது என் கூட பேசுறதுங்கிறது உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, சரி ஜெயிலுக்கு வா நம்ம 2 பேரும் நேரில் மீட் பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருந்திருப்பானா. ஆனா ஜெயிலுக்கு போய் அந்த சைக்கோவை மீட் பண்றதுக்கு முன்னாடி அவனை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பார்ல, அவரை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி அவன் சொல்றானே அப்படின்லாம் விசாரிச்சதுக்கு அந்த ஆஃபீஸர் கிட்டையுமே அந்த சைக்கோ அப்படிதான் சொல்லியிருந்திருக்கான் போல, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் கொலை பண்ணல, ஒரு மர்டரையுமே பண்ணிருக்கேங்கிற மாதிரி. அவனோட பேச்சை கேட்டுட்டு அந்த ஆஃபீஸருமே டீம் எல்லாம் கொண்டு போயிட்டு காட்டுக்குள்ளேயெல்லாம் வச்சு பயங்கரமா தேடி இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு பாடி கூட கிடைச்சிருந்திருக்காது. அவன் எங்ககிட்ட விளாடுறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஃபீஸர் பயங்கர கான்ல இருப்பாரா. ஸோ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சைக்கோவை மீட் பண்றதுக்காக வந்திருக்க அவன் நம்ம ஹீரோ கிட்ட, இப்போ போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்கல்ல, சில எவிடன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தானே அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த எவிடன்ஸ் எல்லாம் ஃபேக், என்ன ஃபேப்ரிகேட் பண்ணி மாட்டி விட்டு இருந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லுவானா. ஏன் ராசா அப்படின்னா நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணலையான்னு கேட்டதுக்கு, அப்படி கிடையாது நான் தான் அவளை கொலை பண்ணேன், ஆனா நான் கொலை பண்ணதா சொல்லி இவங்க சில எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றாங்கல்ல அதெல்லாம் ஃபேக் தான், ஆக்சுவலி உண்மையான எவிடன்ஸ்ல எங்க இருக்குதுன்னு நான் சொல்றேன், நீ போய் அதை கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல ரோட் மேப் வரைஞ்சு கொடுத்துருப்பானா. ஹீரோவும் எல்லாம் என் விதிடான்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்துட்டு போனவன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பார்க் மாதிரி ஒன்று இருக்கும், கரெக்டா ஒரு மலைக்கிட்ட இந்த ஹைக்கிங்லாம் போற மாதிரியான ஒரு இடத்துல. ஸோ அங்க போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எஸ் அவன் சொன்ன மாதிரியே அந்த சைக்கோ கொலை பண்ண அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட துணியெல்லாம் அங்கதான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த துணியெல்லாம் இப்போ கிடைச்சிருக்குதுல்ல, இதெல்லாம் ஹீரோ எவிடன்ஸா சப்மிட் பண்ணியிருப்பானா. ஆனா இந்த எவிடன்ஸுங்கிறது கோர்ட்ல ஒரு சின்ன ட்விஸ்டா போயிடுது. ஏன்னா இப்போ ஹீரோ சப்மிட் பண்ணது உண்மையான எவிடன்ஸ்னா அப்போ இதுக்கு முன்னாடி போலீஸ்ல சப்மிட் பண்ணதுங்கிறது ஃபேக்கான எவிடன்ஸா தானே இருக்கணும். ஃபேக்கா எவிடன்ஸ் கிடைக்கலனா ஃபேப்ரிகேட் பண்ணி தான் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு ஜட்ஜு போலீஸை பிடிச்சி ஏறின்னு ஏறிட்டு இருப்பாங்களா. வாக்குமூலம்லாம் கொடுத்துட்டு ஹீரோ வெளியில வரும்போது போலீஸ்லாம் பின்னாடியே ஹீரோவை திட்டிட்டு வரான், நீ தான் அவன்கிட்ட காசு வாங்கிட்டியாடா, அப்படி என்னடா நாங்க தப்பு பண்ணிட்டோம், ஒரு கொலகாரனை பிடிச்சதுங்கிறது தப்பாடான்னு கத்திட்டு இருக்க, எதுவுமே கேட்காத மாதிரி ஹீரோ மெதுவாக வந்துடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அந்த கில்லரை மீட் பண்ணி இருக்கும்போது இந்த தடவை அந்த கில்லர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை போட்டு தள்ளதோட சேர்ந்து இன்னும் ஒரு 6 பேரை கொலை பண்ணியிருக்கானாமா. அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் மாதிரி அவன் எழுதி கொடுப்பான். ஆனா அந்த லிஸ்ட்ல அவன் யாரை கொலை பண்ணா அப்படின்னு அந்த டீடைல்ஸ்லாம் இருக்காது. ரேதர் அவன் கொலை பண்ண ஆளுங்க எந்த மாதிரி இருந்தாங்க, அவங்க ஆணா பெண்ணா, அவங்களோட பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த ஒரு இடத்துல அவங்களோட பாடியை நான் எரிச்சிட்டேன், இந்த ஒரு பிரிட்ஜுக்கு கீழே அந்த பாடியை நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான டீடைல்ஸை மட்டும்தான் அவன் கொடுத்து வந்திருப்பானா. ஸோ மொத்தமா 7 கொலை, அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து மொத்தமா 7 கொலை, அதை எல்லாத்தையுமே அவன் எழுதி கொடுத்துருக்க.
அத படிச்சு பார்த்த ஹீரோவும், "என்னடா மொட்டையா இருக்குது. இத வச்சு நான் என்னத்தடா கண்டுபிடிக்கிறதுன்னு?" கேட்டதுக்கு, "அப்புறம் நீ என்னா பொதுக்குக்கு இப்போ டிடெக்டிவா இருக்கிற? கம் ஆன் நீ தான் அத கண்டுபிடிச்சாகணும். இல்ல உனக்கு அடிஷனலா சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா, எனக்கு நீ ஏதாவது பண்ணி குடு. ஃப்ரீயா எப்படி நான் சொல்றது? வேணும்னா கூலிங் கிளாஸ்லாம் வாங்கி தர்றியா? ஏன்னா இங்க இருக்கிற இந்த செல்லுல இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் விடவுமே நான் ஒரு வித்தியாசமான ஆளு. நான் கொலைலாம் பண்ணியிருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் தனித்துவமா தெரிய வேண்டாமா என்ன? உனக்கு புரியுதா என்னன்னா?" ஒரு மாரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு எழுந்திருச்சு வந்துருவானா, நம்ம ஹீரோவும், "ஏய் வந்து உட்கார்றா, சொல்றத கேளுடா" அப்படின்னு சொன்னா, கொலை பண்றது என்ன ரொம்ப சுலபம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? அது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தான்டா தெரியும். நீ சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப. அது எல்லாத்துக்குமே நான் தான் பதில் சொல்லணுமா அப்படின்னு அவன் பேசியிருக்கும் போது, ரைட்டு கேட்டது ஏன் தப்பு தான் சார் அப்படின்ட்டு ஹீரோ அங்கிருந்து வந்துடுறானா. ஏன் அவன் இப்படி சைக்கோத்தனமா பிஹேவ் பண்றானா? அஃப்கோர்ஸ் அவன் ஒரு சைக்கோ, அதனால தான் அப்படி பண்றான். நம்ம ஹீரோவுமே சரி அவன் கொடுத்த டீட்டெயில்ஸே போதுமானது, விசாரிக்க ஆரம்பிக்கலான்ட்டு அவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப வேகா தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஏரியா, இங்க ஏரியால இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்ச ஒரு பொண்ணு, அவளை வந்து இப்படி கொலை பண்ண அப்படிதானே கொடுத்து வந்திருப்பான். ஹீரோவுமே சும்மா அந்த ஏரியாக்கெல்லாம் சும்மா போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படியே போய் விசிட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி இந்த கேஸ் எல்லாமே கண்டிப்பா அன்சால்வ்டா தான் இருக்கும், அதனால நாமளே எடுத்து இதெல்லாம் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த போதை பொருள்லாம் பறிமுதல் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அதனால அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மர்டர் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பலான்னு அவன் பொருள்லாம் எடுத்துட்டு வரும்போது கூட இருக்கிற கொல்லிக்கு, என்னடா ஏதாவது புதுசா கல்யாணம் கீது பண்ண போறியா, அதனால தான் டிபார்ட்மெண்ட் கீது சேஞ்ச் பண்றியான்னு கேட்டதுக்கு, ஒரு தடவை பண்ணதுக்கே ஏன்டா பண்ணணும்னு இருந்துச்சு, நீ வேற டென்ஷன் கிளப்பாதடான்னு. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா அந்த மர்டர் இன்வெஸ்டிகேட் பண்ற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஜாயின் பண்ணியிருப்பானா. ஜாயின் பண்ணிட்டு அங்க சீஃப் ஒருத்தர் இருப்பார், அவரை போய் மீட் பண்ணும்போது ஹீரோ இப்போதைக்கு அந்த பழைய கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தானே டிபார்ட்மெண்ட்டையே மாத்திட்டு வந்திருக்கான். ஆனா அந்த சீஃப் புலம்புறாரு, ஏன்டா தேவையில்லாம பழைய கேஸ் எல்லாம் கிளறீங்கன்னு. ஆனா அதெல்லாம் முடியாது, அதான் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு ஹீரோ நேரா முதல்ல இந்த கில்லரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறங்காட்டி அவன் இதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணியிருந்த ஒரு இடத்துக்கு போவானா. அங்க ஆளுங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, பட் கீழே ஒரு கடைக்காரர் இருப்பார். அவரு தான் என்ன ஏதுன்னு ஹீரோவை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அந்த சைக்கோவோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் சொல்றாரு. சின்ன வயசுல இருக்கும்போது அந்த சைக்கோவோட அப்பா குடிச்சிட்டு வந்து பசங்க எல்லாரையுமே அடிப்பாங்களாமா. மொத்தமா 3 பேர், இந்த சைக்கோ அப்புறம் அவனோட 2 அக்காங்கன்னு பிளஸ் இந்த சைக்கோவுக்கு ஒரு அம்மாவுமே இருந்திருக்காங்க. ஆனா அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களே கொஞ்சம் பாய்சனிங்லாம் பண்ணி இறந்து போயிருப்பாங்களா. இந்த சைக்கோவோட மூத்த அக்காவும் அதுக்கப்புறம் ஒரு நாள் இறந்து போயிருப்பாங்க. 2வது ஒரு அக்கா இருந்திருப்பாங்க, அவங்களும் அப்புறம் இந்த சைக்கோவும் தான் அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. சரின்னு இந்த சைக்கோ பையன் ஸ்கூல் படிச்சிருந்திருப்பான்ல, அங்கெல்லாம் போய் விசாரிக்கும் போது அந்த ஸ்கூலோட பிரின்சிபலுக்கு இன்னுமே அந்த சைக்கோவை ஞாபகம் இருக்கு. அவன் ஸ்கூல்ல கொஞ்சம் நல்லாவே படிக்கக்கூடிய ஒரு பையனா தான் இருந்திருக்கான். இருந்தாலும் அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கே அந்த பையன் வரதில்லைன்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சைக்கோவோட 2வது அக்கா இருக்கிறாங்கல்ல உயிரோட இருக்கிறவங்க, அவங்க கிட்ட போய் விசாரிக்கும் போது அந்த நாயோட பேச்செல்லாம் என்கிட்ட எடுத்துட்டு வராதீங்கன்னு சொல்லி அந்த சைக்கோ மேல இந்த அம்மா செம காண்டில் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய காசு எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் இந்த சூதாடி எல்லாத்தையும் அழிச்சிருவானாமா. ஏன் இவங்க அப்பா ஆக்சுவலி குடிச்சிட்டு இவங்களை அடிச்சிட்டு இருந்தாருல, ஒரு நாள் அவங்க அப்பா ஏதோ மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்திருப்பாராமா. அப்படி போனவர் திருப்பி வரவே இல்லை. சரி இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு டெத் சர்டிபிகேட்லாம் வாங்கி கவர்மெண்ட்ல இருந்து காம்பன்சேஷன்லாம் வந்திருக்கும். அந்த காசை மொத்தத்தை கொண்டு போய் இவன் கேம்பிளிங் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்களா. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு படத்தோட ஆரம்பத்துல ஒரு அல்லக்கை ஒருத்தன் இந்த சைக்கோவை இன்ட்ரோ பண்ணி விட்டான்ல, அந்த அல்லக்கைக்கு யாரா இந்த சைக்கோவை இன்ட்ரோ பண்ணி விட்டது அப்படின்னு விசாரிச்சு நேரா ஒரு கேம்பிளிங் சென்டருக்கு போயிருப்பான். இங்க இருக்கக்கூடிய பார்க்குங்கிற ஒரு நபர் தான் எனக்கு அந்த சைக்கோவை பத்தி சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோவுமே சரின்னு அந்த கேம்பிளிங் சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பாஸ் மாதிரி ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட போய் மீட் பண்ணிட்டு அந்த கில்லரை பத்தி எல்லாம் விசாரிக்கும் போதுதான் ஹீரோவுக்கு இன்னொரு மேட்டருங்கிறது தெரிய வருது. அந்த கில்லர் 7 பேரை கொலை பண்ண அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பான்ல, அந்த லிஸ்ட்ல 3ஆவதா ஒரு நபர் பார்க்குங்கிற ஒரு நபரை கொலை பண்ணேன்னு அந்த 7 பேர்ல ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பேர் வச்சிருந்திருப்பான், அந்த பார்க்குங்கிற நபரை நான் கொலை பண்ணிட்டேன்னு. ஆனா அந்த பார்க்குங்கிற ஆள் தான் இப்போ ஹீரோவோட கண்ணு முன்னாடியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. ஸோ ஹீரோ கிட்ட அவன் ஒரு பொய் சொல்லியிருந்திருக்கான், ஒருத்தனை கொலை பண்ணதான்னு. பட் அவன் தான் உயிரோட இருக்கிறானே. சரி உனக்கு எப்படி அந்த கில்லரை பத்தி தெரியுங்கும் போது இதுக்கு முன்னாடி அந்த கேம்பிளிங் சென்டர்ல வந்து ஏதோ பஞ்சாயத்தெல்லாம் பண்ணியிருந்திருப்பான் போல. அப்ப இந்த பார்க் வந்து அவனை ஏதோ ஒரு கட்டானாவெல்லாம் வச்சு வெட்டுற மாதிரி துரத்திருந்திருப்பான். அந்த இன்சிடென்ட்லாம் சொல்லியிருந்திருக்கானா. அப்புறம் ஹீரோ திருப்பி அந்த கில்லர் கிட்ட போயிட்டு, ஆமா அப்ப எதுக்கு என்கிட்ட பொய் சொன்ன, நீ அவனையோ கொலை பண்ண அப்படின்னு சொன்னீங்க அந்த பார்க்குங்கிற நபர், அவனை போய் நான் மீட் பண்ணா அவன் இன்னும் நல்லா அங்க உயிரோட தான் இருக்கிறானே அப்படின்னு கேட்டதுக்கு, ஓ அப்படியா, அப்ப மேபி நான் யாரை கொலை பண்ணணும்னு நினைச்சனோ அவனையும் யாரை நான் கொலை பண்ணணும் அவங்களோட பேரையும் வந்து மாத்தி உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றானா. நான் உண்மையாலுமே தப்பா சொல்லிட்டப்பா, நான் ஜென்யூனாவே தப்பா சொல்லிட்டேங்கிற மாதிரி தான் அவனோட ரியாக்ஷனுங்கிறது இருக்கும். ஏய் நீ என்னடா நசங்கிறன்னு ஹீரோவுக்கு காண்டா தான் இருக்கு. இருந்தாலும் அவன் கேட்ட காசு அதுக்கப்புறம் கண்ணாடின்னு சொல்லி அதை எல்லாமே கொடுத்துட்டு, இங்க பாரு நீ கேட்ட மாதிரியே காசு கொடுத்துருக்கேன், கண்ணாடியும் கொடுத்துருக்கேன்,
இனிமேலாவது என்கிட்ட தெளிவா என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் சொல்லு. சும்மா நீ நெனச்சதெல்லாம் என்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதன்னு கேட்டோன்னயுமே, சரின்னு அவன் இன்னொரு ஒரு ரோட் மேப் எழுதி குடுக்குறான். இந்த இடத்துல நான் ஒரு பொண்ண நான் கேப் டிரைவரா வேல பார்த்துட்டு இருக்கும்போது, பார்ல வேல பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ண வந்து நான் நைட்டு பிக்கப் பண்ணேன். அவள அதுக்கப்புறம் கண்டந்துண்டமா வெட்டி, இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல தான் புதைச்சு வச்சிருந்திருக்கேன். போய் முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எழுதி குடுத்திருந்திருப்பானா. சரின்னு ஹீரோவும் கிளம்பிருவான். இருந்தாலும் ஒரு செகண்ட் அவன திரும்பி பார்த்து, மகனே பாடி மட்டும் கிடைக்கலன்னு வையேன், அடுத்த பாடி நீதான்டா அப்படின்னு மிரட்டிட்டு, அதுக்கப்புறம் நேரா அந்த கில்லர் மார்க் பண்ணி கொடுத்த இடத்துக்கு போய் பார்த்தா, அது ஒரு இடுகாடா இருக்கும். அங்க ஏகப்பட்ட பாடிய புதைச்சிருந்திருப்பாங்களே. இவன் எதை சொல்றான், நம்ம எதை போய் தேடுறதுன்னு நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இருப்பினும் இவன் சொன்னது உண்மைதானு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக அவன் கேப் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது, எஸ் அவன் வேலை பார்த்துருக்கான். ஆனா பார்ட் டைமா அப்பப்பதான் வந்திருக்காங்கிற மேட்ரு தெரிய வருது. அது ரொம்ப சுலபமா போச்சு. அவன் எப்பப்பெல்லாம் வேலைக்கு வந்திருக்கான், எங்கெங்க இருந்தெல்லாம் கஸ்டமர்ஸை பிக்கப் பண்ணியிருந்திருக்கான் அப்படிங்கிற அந்த லிஸ்டெல்லாம் வந்து ஹீரோ எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு, நைட் டைம்ல அவன் ஏதாவது பார் கிட்ட இருந்து ஒரு பொண்ணை வந்து பிக்கப் பண்ணியிருந்திருக்கானா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, எஸ் ஒரு பொண்ணோட பேருங்கிறது கிடைக்குது. அப்புறம் அந்த பொண்ணு காணாம போயிருந்திருக்காளா அப்படின்னு காணாம போனவங்களோட லிஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது, எஸ் அந்த பொண்ணு காணாமலையும் போயிருந்திருக்கா. அப்புறம் அந்த பொண்ணோட அட்ரஸ் எல்லாம் எடுத்து பார்த்து நேரா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்கும் போது, அங்க அந்த பொண்ணோட பாட்டிமா மட்டும் இருப்பாங்களா. அவங்க கிட்ட பேசி அந்த பாட்டிமாவோட சோகங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்ட ஹீரோவும் அந்த பொண்ணோட போட்டோ ஒன்று இருக்கும், அதை ஹீரோ எடுத்துக்கிறான். இப்போதைக்கு அந்த கில்லர் சொன்ன மாதிரியே அவன் அந்த கேப்ல வேலை பார்த்துருந்துருக்கான். அந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டு பிக்கப் பண்ணியிருந்திருக்கான். அந்த பொண்ணு காணாமலையும் போயிருந்திருக்கா. ஸோ இது எல்லாமே உண்மையா இருக்குங்கிற பட்சத்தில் அப்ப கண்டிப்பா அவன் சொன்ன மாதிரியே அதே இடுகாட்டுல அந்த பொண்ணை அவன் புதைச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு ஊர்ல இருக்கிற மொத்த போலீஸையுமே ஹீரோ பஸ் ஏற்றி கூட்டிட்டு வந்திருப்பான். நேரா அந்த இடுகாட்டுக்கு தான் தோன்றலான்னு வரும்போது, ஆல்ரெடி அங்க இந்த எக்ஸ்கவேட்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஏதோ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்க ஏதோ சில டெவலப்மெண்ட் எல்லாம் கொண்டு வர போறாங்க போல. அதனால கிளீனிங் பண்ணலான்னு இருந்திருப்பாங்க. அப்பாடா கரெக்டான நேரத்துல வந்தாண்டான்னு போலீஸ் எல்லாருமே இறங்கி அங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் அது இடுகாடு தானே, எப்படி இவங்க கரெக்டா எலும்பு கூட கண்டுபிடிப்பாங்கன்னா, அவங்க ஊரோட கலாச்சாரம் படி சவப்பொட்டியில வச்சுதான் ஒரு பாடியை புதைப்பாங்க. அந்த வகையில சவப்பொட்டி இல்லாம ஒரு பாடி கிடைக்குதுன்னா அது கண்டிப்பா ஒரு கொலை பண்ணப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு பாடியா தான் இருக்குங்கிற மாதிரி தான் இவங்க தேட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. தேடுறாங்க தோன்றாங்க எல்லாமே வந்து சவப்பொட்டியா மட்டும்தான் இருக்கு. ஈவினிங் ஆக ஆக ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சில சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க போல. அவங்க எல்லாரும் இவன் கிடக்குறான்டா சுடுகாட்டுல வந்து பணத்தை தேடுறான், நாம போடா கொங்காங்கோ அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாரும் கிவ் அப் பண்ணிட்டு போயிருவாங்க. இருப்பினும் போனா போங்கடான்னு சொல்லி ஹீரோ தனியா அங்க தோண்டிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, ஸ்டார்டிங்ல அந்த சைக்கோவை ஒரு ஆபீசர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனார்ல, அதே போலீஸ் ஆபீசர் தான். நீங்க இப்படி விடாமுயற்சியோட முயற்சி பண்றதை பார்த்தா ஏதோ ஒன்று இருக்கும் போல, இருங்க நானும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் தோண்ட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. நைட்டே ஆயிரும். அங்க கிளீன் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்கவேட்டர் நின்றுகிட்டு இருந்ததுல அந்த ஆளையுமே வீட்டுக்கு போக விடாம நடுராத்திரி நிக்க வச்சுட்டு தோண்ட விட்டு இருந்திருப்பாங்களா. அப்படி தோண்டி ஃபைனலி எப்படியோ இவங்களுக்கு ஒரு எலும்பு கூடுங்கிறது கிடைச்சிருச்சு. இப்போதைக்கு இது அந்த பொண்ணோடது தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த எலும்பு கூட எல்லாத்தையுமே ஃபாரன்சிக்கு அனுப்பிட்டு, இப்போதைக்கு இவனோட கேஸை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர் ஒருத்தங்க இருப்பாங்க, கவர்மெண்ட் லாயர் ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள போய் மீட் பண்ணி இப்போதைக்கு இந்த பொண்ணை கொலை பண்ணதுமே இவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை இவன் மேல எழுதலான்னு இருந்தா, ஏற்கனவே இந்த சைக்கோவோட கேஸ்ல அந்த போலீஸுங்க வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணதுக்காக ஃபேக்கான எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அதுல கொஞ்சம் இந்த அம்மாவும் மாட்டியிருந்திருப்பாங்க. போன தடவை போலீஸ் இந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக போலியான எவிடன்ஸ்லாம் ரெடி பண்ணாங்களே, அதே மாதிரியான ஒரு எவிடன்ஸை நீங்களும் ரெடி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சந்தேகத்தோட தான் கேட்குறாங்க. ஆகையால் நேரம் அந்த கில்லரையே கூட்டிட்டு வந்து அவங்ககிட்ட இருந்தே வாக்குமூலம் வாங்கலான்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரோகேஷன் ரூம்லாம் உட்கார வச்சு அந்த பொண்ணோட போட்டோவெல்லாம் காமிச்சு, நீ தான் இவளை கடத்தனியா அப்படின்னு கேட்டா, இல்லையே அப்படிலாம் நான் பண்ணதே இல்லையே, யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி ஒரு அந்தர் பெல்ட்டி அடிக்கிறான். அதோட நம்ம ஹீரோ நிறுத்தல, இல்லடா நீ தானே எழுதி கொடுத்த அப்படின்னு சொல்லி அந்த எழுதி கொடுத்ததெல்லாம் எடுத்து காமிச்சா, எழுதி கொடுத்தது நான் தான், இருந்தாலும் என்கிட்ட காசு கொடுத்து எழுத சொன்னது நீங்க தானே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. முடிஞ்சா நான் கொடுக்குற டீடைல்ஸை வச்சு என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோ, நானா வாலண்டியரால இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் அவன் இருக்கிறானா. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாமே வந்திருக்கும். சரின்னு நம்ம ஹீரோவும் பாதியில போயிட்டு அந்த ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்க்கறான். பட் கிட்டத்தட்ட இந்த பாடியை புதைச்சு ஒரு 10 இருந்து 12 வருஷமாவது இருக்கும். 7 வருஷம் இருந்தா மட்டும்தான் அது, மேக்சிமம் 7 வருஷமா இருந்தா மட்டும்தான் அது யாரோட உடல் அப்படிங்கறத துல்லியமா ஐடென்டிஃபை பண்ண முடியுமாமா. அதனால 10-12 வருஷம் ஆயிருச்சுங்கிறங்காட்டி டிஎன்ஏ வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலன்னு ஃபாரன்சிக் டீம் கையை விரிச்சிட்டாங்க. அந்த லாயர் அம்மாவுக்குமே ஹீரோ சொல்ற விஷயங்கள்ல சின்ன நம்பிக்கைங்கிறது இருக்குது போல. அதனால வெறும் இந்த எலும்பு கூட வச்சுட்டுலாம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, வேற ஏதாவது பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் உண்டு, அப்படி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா பார்க்கலான்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. அப்புறம் ஹீரோவுமே ஏதோ ஒரு வயசான ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் மீட் பண்ணிட்டு இந்த கேஸை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவுக்கு கால் வருது. அந்த எலும்பு கூடவங்க கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த எலும்பு கூடையும் காணாம போனதா சொல்லப்படுற அந்த பொண்ணோட
பாட்டிமா இருக்கிறாங்கல்ல, அவங்களோட டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. பட் மேட்ச் ஆகலையாமா. அப்புறம் இவன் சொன்ன விஷயத்துல எதுதான் உண்மைன்னு ஹீரோ முதல்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த போலீஸ் ஒருத்தர் இருந்தார்ல, அவரையும் கூப்பிட்டு வச்சு அவன் 7 மர்டர் பண்ணதா சொல்லி அந்த 7யுமே ஹீரோ எழுதிடுறான். ஆனா எழுதிட்டு அதுல 4 மர்டரை ஹீரோவே அடிச்சு விட்டுறான். ஏன்னா அந்த கில்லர் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மர்டர் பண்ணதா சொல்லியிருந்திருப்பான். 10-12 வருஷம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கொரியால ஒரு சட்டம் இருந்திருக்கும். ரொம்ப வருஷம் ஆயிருச்சு அப்படின்னா அதை வந்து கோல்டு கேஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த கோல்டு கேஸ் எல்லாம் எடுத்து விசாரிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி. அதனால முதல் கொலை அப்படிங்கிறது அந்த மாதிரி கழிஞ்சு போயிடும். 2வது கொலைங்கிறது இப்போ இவங்க ஒரு எலும்புக்கூடு கண்டுபிடிச்சு அது மேட்ச் ஆகாம போச்சுல, ஸோ அது கேன்சல் ஆகி போயிடும். 3வதுங்கிறது பார்க்குங்கிற ஒரு நபரை கொலை பண்ணதான் அவன் சொல்லியிருந்திருப்பான். அந்த பார்க் உயிரோட தான் இருந்திருப்பான், அதுல கழிஞ்சு போயிடும். 4வதுங்கிறது அவன் லேட்டஸ்டா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை போட்டு தள்ளியிருந்திருக்கான்ல, அந்த விஷயம் ப்ரூவ் ஆகி தான் இப்போ அவன் ஜெயிலே இருக்கிறான். ஆகையால் இந்த 4 கேஸை பத்தி விசாரிக்கணுங்கிற அவசியம் இல்லை, மெயினா மிச்சம் இருக்கிற 3 கேஸை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் தான் அப்படின்னு அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களா. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. இவங்க இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு இருந்தாங்களே அந்த 3 கேஸ், அந்த 3 கேஸ்ல 2 கேஸுங்கிறது ஒரே மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணுங்கிறவ குடிச்சிட்டு ரோட்ல நின்றுகிட்டு இருந்தா அவளை தூக்கிட்டு போய் போட்டாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை இதை சும்மா கப்ஸா அடிக்கிறதுக்காக சொல்லியிருந்திருப்பானோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கு. ஆகையால் அந்த 2யும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு ஒன்னை மட்டும் நோட் பண்றாங்க. அந்த ஒரு கேஸுங்கிறது மற்ற எல்லா கேஸோடவுமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா எல்லா கேஸ்லயுமே அவன் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக ஏதாவது ஒரு வேலை பார்த்துருப்பான். எரிக்கிறது, வெட்டி கொண்டு போய் நான் புதைச்சிட்டேன், ஆத்துல தூக்கி போட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்திருப்பான். ஆனால் இதில் மட்டும் நான் பாடியை அப்படியே அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேங்கிற மாதிரி இருக்கும். ஆகையால் அந்த ஒரு மர்டரை அவன் எப்படி பண்ணனான்னு சொல்லிட்டு நேராக அவங்ககிட்டயே போய் விசாரிக்கும் போது அவன் அதை எப்படி பண்ணனான், கத்தி எடுத்து நான் அவனை கொலை பண்ணேன், அவனுக்கும் எனக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே அவன் லைவாக டெமோ பண்ணி காட்டுவானா. இந்த தடவை அதை ப்ராப்பராக எவிடன்ஸுக்காக அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ப்ளஸ் அதை எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு அவன் ஹீரோ கிட்ட காசு கேட்டு இருந்திருப்பான். ஆக்சுவலி ஹீரோ கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்காக தான் அவன் இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஹீரோ இந்த தடவை எந்த ஒரு காசும் கொடுக்குற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வரும்போது அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறான், அவன் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக எல்லா விஷயத்தையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறான். அப்படிங்கும்போது அவன் எதெல்லாம் ஷேர் பண்ணுறானோ அந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் வச்சு கண்டிப்பாக அவனை நம்மளால் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்க முடியாதுன்னு அவன் எதெல்லாம் நினைக்கிறானோ அதை மட்டும்தான் நம்மக்கிட்ட சொல்கிறான். ஆனால் போலீஸாக இருக்கக்கூடிய நாம கண்டிப்பாக அவனை அவுட் ஸ்மார்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வேலையாக அவன் இந்த கேப் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்த டைமில் வேலையை முடிச்சுட்டு வரும்போது தான் ஏதோ கை கலப்பாயிருச்சு, அப்புறம் நான் கோவத்தில் கத்தி எடுத்து போட்டு தள்ளிட்டேங்கிற மாதிரி அந்த சைக்கோ சொல்லியிருந்திருப்பானா. ஆகையால் அவன் கேப் டிரைவரை எந்தெந்த டைமில் வேலை பார்த்தான் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை எடுத்துட்டு அவன் கரெக்டாக எந்தெந்த டைம்லாம் நைட்டு வேலையை முடிச்சுட்டு வந்தானோ அப்போ எங்கேயாவது தெருவில் வந்து இந்த கை கலப்பு மாதிரி ஆரம்பிச்சு அது மர்டர் வரைக்கும் போயிருக்கான்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. தேடுறாங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவமாக இருக்கும். அப்படியே ஏகப்பட்ட ஃபைல் எல்லாம் எடுத்து வச்சு நிறைய ஃபைல் எல்லாத்தையும் வேற எங்கேயோ கொண்டு வந்து போட்டிருந்திருப்பாங்க போல. அது ஏதோ பிரிசன் மாதிரி இருக்கும். அங்கேயே வந்து அப்படியே தேடி கண்டுபிடிக்கும் போது ஒரு கேஸுங்கிறது மேட்ச் ஆகுது. என்ன நடந்திருக்குன்னா, இந்த சைக்கோ ஒரு நாள் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆளை தெரியாம இடிச்சிருந்திருப்பானா. அவன் கொஞ்சம் நொய்னு பேசுறங்காட்டி இந்த சைக்கோக்கு கோவம் வந்திருக்கும். ஆகையால் அவனை அதே இடத்துல கத்தியால வச்சு குத்தி சாகடிச்சுட்டு அவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ்ல தள்ளி விட்டு அவனை எரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருந்திருப்பான். அப்படி நெருப்பு எரியும் போது அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பைப் லைன் உடஞ்சு அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் விழுந்து அந்த நெருப்புங்கிறது அணைஞ்சு போயிருந்திருக்கும். அந்த பாடி முழுசா எரிஞ்சிருக்காது. அப்புறம் விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்து அவங்க தான் பாடியை ரிட்ரீவ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்புறம் ஸ்பாட்ல அவங்களுக்கு கத்தியுமே கிடைச்சிருந்திருக்குமே தவிர அந்த கத்தியோட பிடிங்கிறது கிடைச்சிருந்திருக்காது. அந்த கத்தியோட ஹேண்டில் இருக்கும்ல, அதை அந்த கில்லர் வந்து எடுத்துட்டு போயிருந்திருப்பான். அதனாலதான் அந்த கேஸ்ல அதுக்கப்புறம் பெருசா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாம அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருந்திருக்கும். இப்போ ஹீரோவும் இதை வச்சுக்கிட்டு பெருசா எதுவும் பண்ண முடியாது. ஆகையால் திருப்பி அவனையே மீட் பண்றதுக்கு வந்திருக்காரு. ஆனா இந்த தடவை நாங்க அந்த கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்திருக்கோம். ஓரளவுக்கு விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இது எதையுமே காட்டிக்கல. ரேதர் நீ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் தர மாதிரியே தெரியல. அதனால இனிமேல் உனக்கு நான் காசும் கொடுக்க மாட்டேன், உன்னை வந்து நான் மீட் பண்ணவும் மாட்டேன். நீ என்னைக்கு உண்மையை சொல்றியோ அன்னைக்கு வேணா உன்னை வந்து நான் பாக்குறேன் அப்படின்ட்டு ஹீரோ அங்க இருந்து வந்திருப்பான். அந்த போலீஸ்கிட்டயுமே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எப்படியும் காசு இல்லை அப்படின்னா ஜெயிலில் அவனால கொஞ்சம் சொகுசாலாம் வாழ முடியாது, கண்டிப்பா இந்த கேம் ஆடுறதுக்காக அவன் நம்மளை கூப்பிட தான் செய்வான், அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருந்துருப்பாங்களா. ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே தான் முதல்ல கொஞ்ச நாள் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே போயிருந்திருக்கும். பட் இருந்தாலும் நாட்கள் போக போக அவனுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். காசு இருந்தா ஜெயிலில் கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடுலாம் வாங்க முடியும் போல. அதெல்லாம் வாங்க முடியாத காரணத்தால மறுபடியும் ஹீரோவை மீட் பண்ணியிருந்திருப்பானா. இந்த தடவை அன்னைக்கு அந்த பாடியை எரிச்சான்ல, அந்த ஒரு கேஸை பத்தி தான் ஹீரோ விசாரிக்கிறான். ஆனா அந்த கேஸை பத்தி தனக்கு தெரியும், நான் அதை விசாரிச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ காட்டிக்கல. சும்மா அவங்ககிட்ட எப்போ போல கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் அந்த பாடியை வந்து நெருப்பை வச்சு எரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது
அந்த நெருப்புங்கிறது என்னோட துணியில பட்டுருச்சு. கொஞ்சம் துணி வேற டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னு அது எல்லாமே சொல்லியிருந்திருப்பான். நான் கத்திய வச்சு தான் அவன குத்துனேன். அந்த கத்தியோட ஹேண்டில கூட அதுக்கப்புறம் நான் தனியா பிடுங்கி கொண்டு போய் ஒரு கடல்ல தூக்கி வீசிட்டேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லும்போது, சரி நீ அன்னைக்கு போட்டிருந்த ஷூவ என்ன பண்ணுன அப்படின்னு ஹீரோ கேட்டிருந்திருப்பானா. அத அவன் கேட்ட உடனேயுமே, ஏய் அப்படின்னா நீ அந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்திருக்கன்னு அவன் கண்டுபிடிச்சிடுறான். இருப்பினும் அத பத்தி பெரிய டீடைல்ஸ் எதுவும் அவன் ஷேர் பண்ணிக்கல. ஹீரோ அந்த ஷூவ பத்தி கேட்டதுக்கான காரணம் மர்டர் நடந்த இடத்துல அந்த ரத்த கிளறியில வந்து 11வது நம்பர் சைஸ் உள்ள அந்த ஷூ இருக்கிற மாதிரி அந்த தடங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போதைக்கு அவன் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருந்திருக்கான்ல, அது எல்லாத்தையுமே கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா. இந்த தடவை கேமராவை பார்த்துமே இவங்க என்கிட்ட காசு கொடுத்து தான் அதெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அவன் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஹீரோ முதல்ல அந்த கத்தியோட ஹேண்டில் கடலுக்குள்ள வீசிட்டங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பானா. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பக்கமும் அன்னைக்கு நைட்டு அவன் குடிச்சிட்டு தான் அந்த பிரச்சனை நடந்ததுங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருப்பானா. ஆகையால் பக்கத்தில் இருக்கிற சில பார் ஓனர்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லேடியை இவங்க மீட் பண்ணி 8 வருஷத்துக்கு முன்னாடி நைட் டைம்ல இந்த ஒரு நபர் சரக்கடிக்கிறதுக்காக வந்தானா அப்படின்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் அந்த லேடிக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா அந்த சைக்கோவை அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதற்கான காரணம் அந்த சைக்கோ பயங்கர லக்ஸுரியான ஒரு லெதர் ஜாக்கெட் ஒன்று போட்டிருந்தானாமா. இந்த ஜாக்கெட் எப்படா இவங்கிட்ட இருக்குன்னு சொல்லி அந்த லேடி ஆச்சரியப்பட்டிருந்திருப்பாங்க. அதனால எஸ் அன்னைக்கு நைட் அவன் என் பாருக்கு வந்து குடிச்சிட்டு போனான் அப்படிங்கிற மேட்டரும் எனக்கு ஞாபகம் இருக்கா. அப்பதான் ஹீரோவுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா அவன் சொல்லியிருந்திருப்பான்ல, எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நெருப்புங்கிறது என் ட்ரெஸ்ஸில் பட்டு என் ட்ரெஸ்ஸு பாலாயிருச்சுன்னு. ஸோ அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு லெதர் ஜாக்கெட்டை அவன் வச்சிருந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அது எரிஞ்சு போனதுக்காகலாம் தூக்கி போட்டிருந்திருக்க மாட்டான். எங்கேயாவது அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்துருப்பான்னு அந்த ஏரியாவில் இந்த லெதர் ஜாக்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான சில கடைகள் எல்லாத்துலேயும் போயிட்டு இந்த மாதிரி இப்படி 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் வந்தானா அப்படின்னு சொல்லி அவங்களோட இந்த லாக் புக்கில் இருக்கும்ல, அதை எல்லாத்துலேயும் வந்து செக்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு கடையில் இருக்கிறவருக்கு அந்த சைக்கோ தான் அன்னைக்கு வந்தானா, அந்த ஜாக்கெட்டை கொடுத்தானா அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனால் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து இந்த ஜாக்கெட்டை சரி பண்ணி வைக்க சொல்லி கொடுத்துட்டு போனவன் தான் அதுக்கப்புறம் திருப்பி வாங்குறதுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஜாக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு. இப்போதைக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோ அந்த லாயர் அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்து சரி இதையெல்லாம் வச்சு திருப்பி அவன் மேலே ஒரு கேஸை போடலாமா அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு என்னமோ இது நிற்குங்கிற மாதிரி தோணலையா, எங்கேயாவது பிசிறு தட்டுச்சு அப்படின்னா தொடர்ந்து இவன் மேலேயே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தால உனக்கு எதிராகவும் ஏதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொன்னாலும் ஒழுங்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டிருந்திருப்பாங்க. ஆனால் ஆஸ் யூஷுவல் எவ்வளவுதான் ஹீரோ வந்து இந்த எவிடன்ஸ் இது எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணியிருந்தாலுமே அந்த சைக்கோக்கு ஆதரவாக ஒரு வக்கீல் வந்து வாதாடிக்கிட்டு இருப்பார்ல, அவர் சிம்பிளாக இந்த மொத்த கேஸையுமே முடிச்சு விட்டுறாரு. ஹீரோ வந்து அவன்கிட்ட காசு கொடுத்துருப்பான்ல, இந்த காசெல்லாம் கொடுத்து என்னோட கட்சிக்காரரை வந்து மூளை சலவை பண்ணிட்டான், மேனிப்புலேட் பண்ணி தான் இந்த எவிடன்ஸ் எல்லாமே என் கட்சிக்காரருக்கு எதிராக சேர்ற மாதிரி இந்த ஆள் பண்ணி வச்சிருந்திருக்கான். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் ப்ரொமோஷன் வாங்கணும் அப்படிங்கிறங்காட்டி தான் இவ்வளோ வேலையெல்லாம் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி விட்டுருந்துருப்பானா. ப்ளஸ் கேஸுங்கிறது நிற்கல. ஏன்னா என்னதான் ஷூவோட சைஸ் ஒரே மாதிரி இருக்குது, அந்த லேடி வந்து பார்ல அன்னைக்கு நைட்டு என் பார்ல தான் வந்து குடிச்சிட்டு போனா அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருந்தாலும் அந்த வயசானவர் அன்னைக்கு லெதர் ஜாக்கெட்டை என்கிட்ட தான் ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போனான், அந்த லெதர் ஜாக்கெட் என்கிட்ட தான் இருக்கு, ஆனால் அது இவன் தானா அப்படின்னு எனக்கு சரியா தெரியலங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார்ல. ஸோ அது ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டரா போயிருது. அந்த லெதர் ஜாக்கெட் இவரோட தான் இல்லாம கூட இருக்கலாமே, வேற யாரோ ஒருத்தர் இதை பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்களா. ஆனால் கேஸ் டிஸ்மிஸ் ஆகிறதோட சேர்ந்து நம்ம ஹீரோவுக்குமே இனிமேலும் இவன் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாங்க. வெளியே வந்துட்டு பிரஸ் கிட்டையில அந்த சைக்கோ நீதி நேர்மை நியாயம் வென்றது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பான். பேரலா அன்னைக்கு நைட்டு ஹீரோமே அவனோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஆஃபீஸ் வந்து இருந்திருப்பானா. அப்படியே அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த இடுகாடுல ஹீரோ ஒரு எலும்பு கூடெல்லாம் கண்டுபிடிச்சிருந்திருப்பான்ல, அதோட போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்போ அந்த எலும்பு கூடுகளுக்கு நடுவில் டி ஷேப்ல ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது. இதனடா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்ட்டு ஃபாரன்சிக் டாக்டர் கிட்ட போயிட்டு அது என்னென்ன விசாரிக்கும் போது அது ஒரு காப்பர் டீயா இருக்கும். குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்காக இந்த கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு டிவைஸா இருக்கும். ஆனா யூஸ்வலி இந்த காப்பர் டீங்கிறது காப்பர்ல இருக்கும், ஆனா இது வந்து பிளாஸ்டிக்ல இருக்குது. ஸோ காப்பர்ல வரக்கு முன்னாடி இருந்த மாடல். அப்போ இந்த மாடல் எப்போ லான்ச் பண்ணதுன்னு தேடி பார்க்கும்போது 2005ல இருந்து 7 வரைக்கும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல யார் யாரெல்லாம் இதை பயன்படுத்தி இருந்திருப்பாங்க, அவங்களோட பாடியில இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அது ஒரு லிஸ்ட் எடுத்து ஹீரோ தேட ஆரம்பிக்கிறானா. அப்படி தேட ஆரம்பிக்கும் போது அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த பொண்ணும் இப்போ காணாம போயிருந்திருக்காங்க, கரண்டா காணாம போய் அவங்க பாடிக்கு இதே கிடைக்காம இருந்திருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு லேடியோட பேருங்கிறது கிடைக்குது. அந்த லேடியோட பேரை நம்ம ரோஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ரோஸுங்கிற அந்த லேடியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு பார்லர் நடத்திக்கிட்டு இருப்பாங்களா, அந்த லேடி கிட்ட போயிட்டு ஆமா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட் அந்த ரோஸுங்கிற லேடி அவங்க காணாம போயிருந்தாங்கன்னு நீங்க தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கல்ல, அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னா விசாரிக்கும் போது ஆமா ஒரு 2 வாரமா போன் எடுக்கவே இல்லை, அதனால
கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் போலீஸும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நானும் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்களா. சரி, அந்த சைக்கோ இருக்கிறான்ல, அவனுக்கும் இந்த ரோஸுங்கிற லேடிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவங்க 2 பேரும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்களா. கூடவே இப்போ எலும்பு கூட கண்டெடுக்கப்பட்ட அந்த ரோஸுங்கிற அந்த லேடிக்கு ஒரு பையனுமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. போய் பார்த்தா அந்த பையன் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருப்பான். அவங்ககிட்ட அந்த ரோஸுங்கிற லேடிக்கு உங்களோட அம்மாவுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் சின்ன பையனா இருக்கிற டைம்ல அந்த ரோஸுங்கிற லேடியோட ஹஸ்பண்ட் இருந்திருக்க மாட்டாங்க போல. அதனால இந்த பையனை தனியா வளர்த்துக்கிட்டு ஒரு பக்கம் அந்த சைக்கோ கூடயே ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி தான் அந்த சின்ன பையன் கிட்ட சொல்லிட்டு, இரு நான் அங்கிள் கூட வெளியே போயிட்டு வரங்கிற மாதிரி அந்த சைக்கோ கூட ஒரு டிரைவுக்காக வந்திருப்பாங்களா. அப்படி வண்டியில வரும்போது, இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பை கன்டினியூ பண்ண வேணாம், என் பையன் கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்க இதுல இருந்து வெளியே வர பார்த்துருப்பாங்க. ஆனா அந்த சைக்கோ என்னடி கல்ட்டியோட பாக்குறியான்னு சொல்லிட்டு அந்த லேடிய அச்சு சாகடிச்சு அவளோட பாடியை 2 துண்டா வெட்டி அந்த ரோஸுங்கிற லேடியோட மேல் பாகத்தை வந்து கடல்லையும் கீழ் பாகத்தை அந்த இடுகாட்டில் கொண்டு வந்து புதைச்சிருப்பான். அப்பதான் ஹீரோவுக்கு புரிய வருது, அந்த 4 கேஸை வந்து ஹீரோ டிஸ்மிஸ் பண்ணிட்டு தனியா 3 மட்டும் எடுத்து பார்த்துருப்பான். அதுல கூட 2 கேஸுங்கிறது ஒரே மாதிரி இருந்திருக்கும். குடிச்சிட்டு இருந்த ஒரு லேடிய நான் கார்ல கூட்டிட்டு போய் வெட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான்ல, அது வேற எந்த லேடியும் கிடையாது, அந்த ரோஸுங்கிற அவனோட முன்னாள் காதலியா இருந்த அந்த ஒரு பொண்ணை தான். அந்த பொண்ணை வெட்டி கடல்ல ஒரு செட் ஆஃப் உடலையும் அதுக்கப்புறம் இன்னொரு கீழ் பாகத்தை மொத்தத்தையும் கொண்டு வந்து அந்த இடுகாட்டில் புதைச்சிருப்பான். அதைத்தான் அவன் 2 கேஸா பிரிச்சு சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையும் ஹீரோ கார்ல யோசிச்சுட்டே வரும்போது தான் அப்போ அவனுக்கு ஒரு டவுட் வருது. அந்த கில்லர் வந்து முதல்ல ஒரு கொலை பண்ணியிருந்திருப்பான்ல, அவன் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு வயசான நபரை கொலை பண்ணதா சொல்லியிருந்திருப்பான். அந்த வயசான நபர் ஒரு வேலை இருக்குமோன்னு சொல்லிட்டு நேரா அந்த கில்லரோட அக்காவை போய் மீட் பண்ணியிருந்திருப்பானா. மீட் பண்ணிட்டு உண்மையாலுமே உன்னோட அப்பா இப்படி இறந்து போனாருன்னு சொல்லு, அன்னைக்கு கடல்ல போனாரு திருப்பி வரவே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனா அன்னைக்கு கடலுக்கு போனவங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுல உங்க அப்பா இல்ல, ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. ஸோ கமான் உண்மையை சொல்லு, உன்னோட அப்பா உண்மையிலே எப்படி இறந்து போனாரு, இதை பற்றி நான் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இந்த ஒரு கேஸையும் நான் ரீஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த சைக்கோவோட அக்கா சொல்கிறாங்க. அவங்க ஆக்சுவலி ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க தம்பி ஒரு மாதிரி ரத்த கிளறியோட இருந்திருப்பான். அந்த சைக்கோ எஸ் அவங்க அப்பாவை அவன் தான் காலி பண்ணியிருந்திருப்பான். தம்பி போலீஸில் மாட்டிக்க கூடாதுங்கிறங்காட்டி அவங்க அக்கா தான் இந்த மாதிரி அப்பா கடலுக்கு போயிட்டாரு திருப்பி வரவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பொய்யை இவ்வளோ வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அந்த கில்லர் சொன்ன எல்லா கேஸையுமே ஹீரோ சால்வ் பண்ணிட்டான். ஒரே ஒரு கேஸை தவிர ஒரு பாட்டிமா ஒருத்தங்க இருந்திருப்பாங்க, அவங்களோட பேத்தி பார்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இந்த கில்லர் கடத்தி இருந்திருப்பான்ல, அந்த ஒரே ஒரு கேஸை மட்டும்தான் ஹீரோ இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. இருப்பினும் அந்த சைக்கோவை போய் மீட் பண்ணிட்டு அவன் தன்னோட முன்னாள் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்த அந்த ரோஸுங்கிற லேடியை மர்டர் பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த ஒரு விஷயத்தையும் கூடவே தன்னோட அப்பாவையும் கொலை பண்ணியிருந்திருக்கான் அப்படிங்கிற அந்த 2 விஷயத்தையுமே ஹீரோ பாயிண்ட் பை பாயிண்ட் புட்டு வைக்கும்போது அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இது எதையுமே ஹீரோ கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு அவன் நினைச்சிருந்திருக்கான் இந்த க்ளூலாம் கொடுத்ததுக்கு அப்புறமும். பட் ஆப்வியஸ்லி ஹீரோ கண்டுபிடிச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் கோர்ட்ல வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சாட்சியா அந்த ரோஸோட பையன் இருக்கிறான்ல, அவன் கொடுக்குற வாக்குமூலங்கிறது இருந்திருக்கும். கடைசியா எங்க அம்மா காணாம போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு இவரு கூட தான் வெளியில போனாங்க அப்படிங்கிற அந்த மேட்டரை சொல்லியிருந்திருப்பானா. ஆகையால் அந்த பையனோட சாட்சியை பிரைமரி விட்னஸா எடுத்துக்கிட்டு அந்த கில்லருக்கு பனிஷ்மெண்ட்டுங்கிறது வழங்கப்படுது. சாகிற வரைக்கும் அவன் ஜெயில இருக்கணுங்கிற மாதிரி தண்டனைங்கிறது வழங்கப்பட்டிருந்திருக்கும். அவன் அப்பாவை கொலை பண்ணியிருந்திருப்பான்ல, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டைம்ல இருந்த கொரியாவோட சட்டத்திட்டம் அப்படிங்கிறது ஒரு கோல்டு கேஸா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கைவிடப்பட்ட ஒரு கேஸா இருந்துச்சுன்னா அதெல்லாம் செல்லாதுங்கிற மாதிரி இருக்கும். அதனால அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனா அந்த ரோஸோட கேஸ்ல தான் தொக்கா மாட்டிக்கிட்டான். ஸோ இப்படி ஒரு பக்கம் அவன் ஜெயிலுக்கு போயிருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஹீரோ தொடர்ந்து அந்த பாட்டிமாவோட பேத்தி இருக்கிறாங்கல்ல, அவங்களோட உடல் எங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே தொடர்ந்து அதை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த கேசஸ் எல்லாமே உண்மையாலே நடந்துச்சு அப்படின்னும் 2018 வரைக்குமே அந்த டிடெக்டிவ் காணாம போன அந்த பொண்ணோட உடலை தேடிக்கிட்டு தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியும் வேர்டிங்ஸ் எல்லாம் போட்டு அடிஷ்னலா அதே 2018 வருஷத்துல அந்த கில்லருமே பிரிசன்ல சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அங்கேயே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. கொஞ்ச நாள் இந்த ஹாரர் படங்கள் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டமா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஆகையால் கொஞ்சம் இந்த கிரைம் த்ரில்லர் படங்கள் வந்து அதிகமா பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்கள் ஆதரவை பொறுத்து இதே மாதிரி கிரைம் த்ரில்லர் எடுக்கலாமா இல்லை திருப்பியும் ஹாரர் பக்கம் போகலாமாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ யா, தேங்க்யூ.